அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் ஒன், தெர் ஆர் ஒன்லி 9 கண்ட்ரீஸ் இன் தி வேர்ல்ட் வித் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். தெர் ஆர் ஒன்லி 9 கண்ட்ரீஸ் இன் தி வேர்ல்ட். அடுத்தது, ரஷ்யா ஹேஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டாக் பைல் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்ட்லேயே அதிகமான நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கக்கூடிய நாடு ரஷ்யா. அடுத்தது, இந்தியா ரேங்க் 6 இன் த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் வித் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இந்தியா வந்து 6th பொசிஷன்ல இருக்கும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் 180 நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து இருக்கு. ரஷ்யா கிட்ட 4000 பிளஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து இருக்கு. 9 கண்ட்ரீஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, அடுத்தது யுஎஸ்ஏ, அடுத்தது சைனா, சைனாக்கு அப்புறமா வந்து பிரான்ஸ், பிரான்ஸ்க்கு அப்புறமா இஸ்ரேல், யுகே, நார்த் கொரியா, இந்தியா, அப்புறம் பாகிஸ்தான். சரிங்களா? ஸோ இவங்க தான் இந்த 9 கண்ட்ரீஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சரியா? ஸோ நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். The G7 countries are America, Canada, United Kingdom, France, Germany, Italy and Japan அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இவங்கலாம் தான் G7 கண்ட்ரீஸா இருக்காங்க. சரியா? இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் இன் G7. ஓகேவா? இந்தியா G7ல மெம்பர் கிடையாது. நம்ம ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டியா தான் ஒவ்வொரு டைமும் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். சரியா? ஸோ 51st G7 சம்மிட் இஸ் பீங் ஹெல்ட் இன் கனானாஸ்கிஸ், கனடா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ 51st மீட்டிங் வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னா, கனானாஸ்கிஸ், கனடா. சரியா? 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். தி யுவ புரஸ்கார் அவார்ட் இஸ் கிவன் டு ரைட்டர்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யுவ புரஸ்கார் அவார்ட் அப்படிங்கிறது சாகித்ய அகாடமி தான் குடுக்குறாங்க. சரியா? ஸோ சாகித்ய அகாடமி குடுக்குறாங்க. ஸோ 50,000 பிரைஸ் மணியோட இந்த யுவ புரஸ்கார் விருத வந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த வந்து கிவன் டு ரைட்டர்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் வாட் ஏஜ் கேட்டகரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 35 அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? பிலோ 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜா இருக்கணும். ஓகேவா? பிலோ 35 இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த யுவ புரஸ்கார் விருது குடுக்குறாங்க. சரியா? அடுத்தது, which of the following state slash union territory ranked first in performance grading index அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எஜுகேஷன் ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு ரிப்போர்ட். எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இதுல யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்கன்னா சண்டிகர். ஓகேவா? ஸ்கூல் எஜுகேஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்ல சண்டிகருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ சண்டிகர் ஃபர்ஸ்ட், பஞ்சாப் செகண்ட், நியூ டெல்லி வந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ சண்டிகர் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் பிஜிஐ அப்படின்னு சொல்லி கூட கொடுப்பாங்க. சரியா? பிஜிஐ அப்படின்னா எஜுகேஷனை பேஸ் பண்ணி. லாஸ்டா, வேர்ல்ட் யோகா டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜூன் 21. யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரியா? கிளினிக் 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.